Hi friends, welcome to Gentac channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC group 4 group 2 preparationக்கு 10th book back question தான் பார்க்க போறோம். இது என்ன book அப்படினா TAF bookல இருந்தா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது TAF bookல வந்து செந்தமிழ் book class 9 க்கும் 10 க்கும் உரியது. இதுல நம்ம வந்து book back அதாவது புத்தக பின் வினாக்கள் 10ஆம் வகுப்புல இருக்கிற எல்லா பாடத்துக்கும் இயல் வைஸ் அதாவது பாட வரிசையா பார்க்க போறோம். முதல் இயல் மொத்த வணிகலன் எனும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எதை அப்படினா வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது எது? இதில் அடிக்கோடிட்ட பகுதி எது அப்படின்னா காய்ந்த இலையும் காய்ந்த தோகை. இது எதை குறிக்குது அப்படின்னா சருகும் சண்டும். என் தமிழ்நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும்? என் தமிழ்நா என்பதை பிரிக்க எப்படி அப்படின்னா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே என்ன? கேட்டவர் மகிழ பாடிய பாடல். இந்த தொடரில் இடம்பெற்றிருக்கிற தொழிற்பெயர் என்ன அப்படின்னா பாடல். இதில் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா கேட்டவர். வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை என்ன அப்படின்னா இது எல்லாத்தையுமே மணி வகையில் தான் குறிக்குது. அடுத்து இயல் 2. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியின் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? உருவகம், எதுகை, மோனை, எதுகை. ஆன்சர் என்ன அப்படின்னா மோனை, எதுகை. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமை. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழகர். இதில் எது சரி அப்படின்னா செய்தி 1 மற்றும் 3 சரி. செய்தி 1 என்னது அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாள். உலக காற்று நாள் எப்போது கொண்டாடுதோம் அப்படின்னா ஜூன் 15 சரி. 3வது கூற்று காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டால் தமிழர்கள். அடுத்த கொஸ்டின் பாடியிமில் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அறிவியல் செய்தி என்ன அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாகுதல். அதுக்கு தான் பாடியிமில் பனிக்குடல் பருகி அப்படிங்கிறது எந்த பாட்டு அப்படின்னா அது ஒரு முல்லைப்பாட்டு. இந்த அடி எதை உணர்த்துது அப்படி இந்த அடி உணர்த்தக்கூடிய அறிவியல் செய்தி என்ன அப்படின்னா கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அப்படிங்கிறதான் பொருள். பெரிய மீசை சிரித்தார். அடிக்கோடிட்டு சொல்லுக்கான தொகையின் வகை என்ன? பெரிய மீசை அப்படிங்கிறது அன்மொழி தொகை. அடுத்து பொறுத்துக. கொண்டல் அப்படிங்கிறது கிழக்கு பகுதி, கோடை அப்படிங்கிறது மேற்கு பகுதி, வாடை அப்படிங்கிறது வடக்கு பகுதி, தென்றல் அப்படிங்கிறது தெற்கு பகுதி. அடுத்து பின்வரும் உணர்ச்சியில் முறையான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இ. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எது அப்படின்னு கேட்டால் சிற்றூர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்தி காரணமாக அமைவது எது அப்படின்னா வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை எது அப்படின்னா இளமையிலும் விருந்து. அடுத்து இயல் 4. உன் தருளே பார்ப்பன் அடியேனே யாரிடம் கூறியது? உனது அருளே பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிறது இறைவனிடம் யார் கூறியிருக்கிறார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். தலைப்புக்கும் குறிப்புகளுக்கும் பொருத்தமான விடை. தலைப்பு என்னது? செயற்கை நுண்ணறிவு. குறிப்பு என்னது அப்படின்னா கண்காணிப்பு கருவி அசைவு நிகழும் பக்கம் தன் பார்வையை திருப்புகிறது. திறன்பேசியில் உள்ள வரைபடம் போக்குவரத்துக்கு சுருக்கமான வழியை காண்பிப்பது. இதில் எது சரி அப்படின்னா தலைப்புக்கு பொருத்தமான குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. பரிபாடல் அடியில் விசும்பும் இசையும் என்னும் தொடர் எதை குறிக்கிறது? விசும்பு அப்படின்னா மீனிங் வானம், இசை அப்படின்னா அது ஒரு பேரொளி. குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டமா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சொற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்ன அப்படின்னா பால் வலுவமைதி, திணை வலுவமைதி. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது அப்படின்னா இலா அப்படிங்கிறது தான் பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள். அடுத்த இயல் மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்னும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன ஆன்சர் அப்படின்னா அருமை பிளஸ் துணை. இங்கு நகர பெயர்ந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது என்ன வினா அப்படின்னா அறியா வினா. அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறுவது என்ன வினா அப்படின்னா சுட்டு விடை. இவர் வினா கேட்கிறார், இதுக்கு இவர் பதில் சொல்றார். அப்போ இது வந்து அறியா வினா, இது வந்து சுட்டு விடை.
அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா கல்வி. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஸ் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார் அப்படின்னா இறைவன். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது அப்படின்னா குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இந்த மூன்றும் தான் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலம். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடுகின்றனர். இத்தொடரின் செயற்பாட்டு வினை தொடர் என்ன அப்படின்னா ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. மரங்கள் தரையில் நழுவும் எப்பொழுது? மரங்கள் தரையில் நழுவும் தளர பிணைத்தாள். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது? கரகாட்டத்தின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கும்பாட்டம், குடக்கூத்து. கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னா அங்கு வறுமை இல்லை அப்படிங்கிறதான் கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம். இது ஒரு 2 டைம் இந்த கொஸ்டின் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடுத்து இயல் 7 சரியான அகரவரிசை. உழவு, ஏர், மண், மாடு. இந்த 3வது ஆப்ஷன் தான் சரியானது. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பவை முறையே என்ன அப்படின்னு கேட்டால் திருப்பதியும் திருத்தணியும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நெறியோடு நின்று காவல் காப்பவர். இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன அப்படின்னா வலிமையை நிலைநாட்ட. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது எதை அப்படின்னா சிலப்பதிகாரம். மேன்மை தரும் அறம் என்பது எது அப்படின்னா கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துடைத்து சாயம் அடித்தல் இவ்வடி குறிப்பிடுவது எது அப்படின்னா இடையுறாது அறப்பணி செய்தல். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களில் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா அதியன் பெருஞ்சாத்தன். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் என்ன அப்படின்னா இகழ்ந்தல் என்மனம் இறந்து விடாது. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது அப்படின்னா அகவற்பா. அடுத்து இயல் 9 இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகள் கற்காலம் என்பது எது அப்படின்னா தலையில் கல் சுமப்பது. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருவது எது அப்படின்னா பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று டேஸ் வேண்டினார். கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டினார். வாய்மையே மழை நீராகி. இத்தொடரில் வெளிப்படும் அணி எது அப்படின்னா உருவகம். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது எது அப்படின்னா சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். இதுதான் கிளாஸ் 10க்குரிய புக் பேக் கொஸ்டின்.